திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் பல்லி விழுந்த காலை உணவை உட்கொண்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அலட்சியமாக உணவு தயாரித்த ஒப்பந்ததாரர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஆவடி மாநகராட்சியின் 3வது மண்டலத்தில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மூலம் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஐதராபாத்தைச் சேர்ந்த தனியார் கேட்டரிங் நிறுவனம் தினமும் காலை உணவை தயாரித்து வழங்கி வந்துள்ளது. சம்பவத்தன்றும் வழக்கம் போல அனைவரும் காலை உணவை சாப்பிட்டுள்ளனர். ஆனால் சாப்பிட்டு முடித்த சில நிமிடங்களிலேயே ஒருவர் பின் ஒருவராக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தொழிலாளர்கள் சரிந்து விழத் தொடங்கியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மற்ற பணியாளர்கள் பரிமாறப்பட்ட சாம்பாரை சோதனை செய்து பார்த்தபோது அதற்குள் இறந்த நிலையில் பல்லி ஒன்று கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். உடனடியாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆவடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து இரத்த அழுத்தம், பல்ஸ் உள்ளிட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் வசந்தா, எமிலி, விஜயலட்சுமி மற்றும் குமார் ஆகிய 4 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு எந்தவும் பாதிப்போ நோயோ நொடியோ இல்லாமல் நாங்கள் வரல, புரியுதா? அந்த உணவு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். அரிசி தான், காய் வந்து குழம்பு டேஸ்ட் இருக்காது, குழம்பு சுத்தமாக நல்லாவே இல்லை. எப்படி சாப்பிட்டு நாங்கள் வேலை செய்யுது? சரி, நான் என்ன கேட்குறேன், உணவு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சொல்லியிருக்கிறேன் சார். நாங்கள் இனிமேல் நாங்கள் சொல்லியிருக்கீங்களா? கமிஷனர் அம்மா கிட்ட சொல்ல, எங்களுடைய சூப்பர்வைசர் கிட்ட சொல்லுவோம். நாங்கள் கமிஷனர் அம்மா கிட்ட நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. அவங்க வருவாங்க, ஏரியா பார்ப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆவடி தொகுதி எம்எல்ஏ ரமேஷ்குமார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். உணவு தயாரித்த ஒப்பந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பணியாளர்கள் தெரிவித்த அனைத்து குறைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார். இதனிடையே உணவு மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அலட்சியம் உறுதியானால் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பொது சுகாதார உணவு தயாரிப்பு பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்தது ஏன்? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்தார்களா? வெளிமாநில நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கிய பிறகு கண்காணிப்பு சரியாக நடந்ததா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உணவு மாதிரிகள் ஆய்வு முடிவுக்காக காத்திருக்கும் நிலையில் தொழிலாளர்களின் உடல்நலக் குறைவுக்கு உணவில் ஏற்பட்ட அலட்சியமே காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.